சாப்பிட்றச்சே நிறைய பேசிட்டே சாப்பிடுவாங்க. இந்த பேசிட்டு சாப்பிட்றது அந்த அளவு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா எந்த அளவு நம்ம பேச பேச நம்ம உணவு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஒன்று அதனால நம்மளுக்கு அது சோக்கிங்னு சொல்லுவாங்க, அது போய் நம்மளுக்கு புறக்கு ஏறி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இப்போ சில பேர் இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றதே முள் அதை கவனித்து சாப்பிடலைன்னா அந்த முள்ளை குத்தி அதனால கூட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அந்த சோக்கிங் மாதிரி இந்த மாதிரி புறக்கேறி இது ரொம்ப மோசமாகி வாந்தி கூட வர அளவு பிரச்சனைகள் வரலாம். அதனால் சாப்பிட்றதே எப்பாவது ஒரு தடவை பேசலாமே வழிய சாப்பிட்ற 10 நிமிஷமும் பேசிகிட்டே இருந்தால் நம்ம பேசுகிறதும் வாயால் தான், சாப்பிட்றதும் வாயால் தான். அப்போ நம்ம எதுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கல? உணவுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கல. இப்போ நம்ம அதே மாதிரி டிவி பார்த்துட்டு இல்லை மொபைல் பார்த்துட்டு இது மாதிரி பேசிட்டே நம்ம இல்லை பார்த்துட்டே சாப்பிட்டோம்னா ஒன்று ஏதாவது வயலன்ஸ் பார்க்குறோன்னா இது நல்லதே கிடையாது. நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் சாப்பிட்றது. அடுத்து வயர் ரொம்பிடுச்சுங்கிறதே நம்ம உணர்வில் வரவே வராது. ஏன்னா நம்ம மைண்ட் அந்த டிவியில் ஓடுறது இல்லை மொபைலில் ஓடுறதுல போயிட்டுருக்கு. அதனால அதுவும் செய்யக்கூடாது. இப்போ எல்லாருமே பசங்களுக்கு இந்த மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு கொண்டுட்டாங்க. இது ரொம்ப தப்பான கருத்து. பெரியவங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் அவங்க உணவில் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டா தான் எந்த அளவு அவங்க சாப்பிட்றாங்க, இன்னும் தேவையா தேவை இல்லையா இதெல்லாம் தெரியும். அண்ட் பேசிட்டு சாப்பிட்றதை கூட நம்ம மைண்டு பேச்சில் போயிடுத வழியாக நம்மளுக்கு உணவில் போகல.